அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு கேள்வி நேரம் தொடர்கின்றது. நண்பர்களே, இன்றைக்கு அந்த டைட்டில் மேட்டர் இருக்கு இல்லையா, இது நேற்றைக்கு ஷர்மிளா பாலமுருகன் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில், அதனுடைய நீட்சின்னு கூட வச்சுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஃப்ரிட்ஸ் ஹேபர் அதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுடன் இருக்க போகின்றது அந்த பதில். மற்ற கேள்விகளை எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு வருவோம். நண்பர் சுப்ரா கேட்டிருந்தாங்க. இப்போ அர்ஜுனன் கிட்ட அந்த பிராமணன் கேட்குறாரு, மாட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படின்னும் போது, ஏங்க எவ்வளோ படைத்தலைவர்கள், தளபதிகள் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்கள யாரையாவது கூப்பிட்டு என்னப்பா மாட்டை தூக்கிட்டு போயிட்டாங்களே போய் பாரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அர்ஜுனனே போனோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட். இதுக்கு ரெண்டு விதமான பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று அன்றைக்கு அர்ஜுனன் இருந்தது முடியாட்சி, அதாவது மன்னராட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னையும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் கிடையாது அர்ஜுனன். ஒருவேளை அன்றைக்கு அங்கு ஜனநாயகம் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மாடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் ஒரு ஓலையில் உங்கள் குறைகளை எல்லாம் எழுதி இங்கே ஒரு பொட்டி வச்சுக்கிறோம், அந்த பொட்டியில் போடுங்க, ஒரு நாள் இதை திறப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொட்டியில் அந்த ஓலைகள் எல்லாம் சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு அதிகாரியை கூப்பிட்டு இதெல்லாம் எந்தெந்த துறைக்கு போனோமோ அதெல்லாம் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதை எடுத்து அந்த அதிகாரி இது மாடு அப்படின்னு பார்த்த உடனே கால்நடைத்துறைக்கு அமைச்சிருப்பாரு. அவங்க பார்த்துட்டு, சார் மாட்டுக்கு வைத்தால போகுது அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வருவோம், இது மாடே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதனால நீங்க இதை வெளியுறவுத்துறைக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு ஒரு அனெக்சர் ஒன்று சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணி வைப்பாங்க. இது வெளியுறவுத்துறைக்கு போன உடனே அவங்க அதை எடுத்து பார்த்துக்கிட்டு, இல்லை இது எந்த நாட்டுக்கு போயிருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதனால உளவுத்துறைக்கு அனுப்புங்க அப்படின்னு அவங்க இன்னொரு அனெக்சர் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உளவுத்துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ரைட்டுங்க, இருந்தாலும் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அதனால் அவங்க முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு இனிஷியேட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா தான் எந்த நாடுன்னு கண்டுபிடிச்சி அந்த கோர்ட்லேருந்து லெட்டரோகேட்டரி வாங்கிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புங்கன்றுவாங்க. இங்கே வந்தவொடனே ஜூரிஸ்டிக்ஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் முடியறதுக்குள்ள அங்கே பிராமணருடைய பேரன் பெரியவன் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பதில் இருக்கட்டும். இன்னொரு பதில் என்னன்னா, ஒரு ராஜா அவருக்கு நிஜமாவே ஒரு சந்தேகம், மதுரை கிட்ட கேட்குறாரு, என்னங்க ஒரு யானை ஆதி மூலமே காப்பாற்று அப்படின்ன உடனே அந்த ஆண்டவனே நேரம் வரணுமா, அந்த கருடாழ்வார் அமிச்சிருந்தா கூட போதுமே அப்படின்னு கேட்டப்போ அந்த மந்திரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு கம்முன்னு போயிட்டாருங்க. அடுத்த நாள் இதே மாதிரி தோட்டத்தில் அந்த ராஜா அப்படி உலவி கொண்டிருக்கின்றார். திடீர்னு ஏதோ துபுகுன்னு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா மதுரை வீடு ஐயோ மன்னா அவங்க பேர குழந்தை கிணத்துல ஊந்துட்டான் அப்படின்ன உடனே ராஜா அப்படியே தபதபன்னு ஓடி வர்றாரு. வயசான ராஜா குபின்னு அந்த கிணத்துல ஊதிக்கிறாருங்க. ஊச்சிட்டு தேடுறாரு, ஒன்றும் காணும். இப்படி நிமிந்து பார்த்த உடனே அந்த மந்திரி சொல்றாரு, ஐயோ ராஜா மன்னிக்கணும், ஏதோ கல்லு தான் ஊந்துருக்குது, உங்க பேர குழந்தை அங்கே மேலே விளையாடின்னு இருக்குது அப்படின்ன உடனே ஒரு கடுப்பா மேலே ஏறி வந்தார். யோ அறிவு கெட்ட மந்திரி, என்னையா நீ இது மாதிரி என்னை பயமுறுத்திட்ட அப்படின்ன உடனே அப்போ அந்த மந்திரி கேட்டாராம், ராஜா உங்களை சுற்றி இத்தனை படை வீரர்கள் இருக்காங்க, இப்படி கை தட்டினா போதும் 10 பேர் ஓடி வருவான், 100 பேர் ஓடி வருவான், ஆனால் நீங்களே போய் குதிச்சிங்களே அப்படின்னு அவர் சொன்னார். யோ என் பேரையா, இதில் போயிட்டு நான் அவனவா இவனவா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா, அதான் கபாலில் குதிச்சுட்டேன் அப்படின்னாராம். அப்போ அந்த மந்திரி சொன்னாராம், சாதாரண ஒரு மனுஷன் நீங்களே பேர குழந்தைக்காக நேராக போயிட்டு கிணத்துல குதிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காக்கின்ற அந்த பகவான் பக்தனுக்கு ஒண்ணுன்னா ஓடி வருது, சந்தோஷப்படுவீங்களா அதை விட்டுட்டு அப்படின்னாராம். அந்த மாதிரி அர்ஜுனன் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, அதனால குடிமக்களுக்கு ஒண்ணு அப்படின்னு அவரே களத்துல இறங்குறாரு. இதுல தப்பு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. அடுத்தது நண்பர் குரு கார்த்திக் இந்த ஸ்கிப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாரு. தொடர்ந்து 2 நாளாக அந்த கேள்வியை முன்வைத்து கொண்டிருக்கின்றார். அப்படி எதுவுமே நம்ம ஸ்கிப் பண்ணலைங்க. கும்பகோணம் பதிப்பில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம பேஜ் பை பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த காண்டவ பிரஸ்தம் அப்படின்றத நம்ம அந்த காண்டவ வனத்தோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி கூட கேட்டிருந்தாரு, அந்த சித்திரவாகனன் அவருடைய மகள் சித்ராங்கதை அவளோட 3 வருஷம் இருந்தார்ன்ற மாதிரி அவர் இங்கேருந்து கோட் பண்ணியிருக்காரு. அது எங்கேருந்து கோட் பண்ணார்லாம் நமக்கு தெரியல. சோர்ஸ்ன்றது வேற, வெறும் டெக்ஸ்ட்ன்றது வேற, அது ரெண்டுத்தையும் அவர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறார். சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்தது அர்ஜுனன் இப்போ சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதுக்கப்புறம் இங்க பாண்டவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்க போகின்றன. அதற்கு பிறகுதான்
காண்டவ தாக பருவம் அப்படின்னு வருது. அந்த காண்டவ வனத்தை எரிப்பதற்கு அக்னி ஒரு பிராமணன் ரூபத்தில் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணன் இருக்கும்போது அவங்க கிட்ட வேண்டுகோள் வைக்க போகின்றான். இப்போ அவங்க போயிருக்கிறது காண்டவ பிரஸ்தம், அவங்க எரிக்க போறது காண்டவ வனம். அந்த வனத்தை எரித்த பிறகு உருவாக்க போவது இந்திர பிரஸ்தம், அதை கட்டப்போவது மயன். ஸோ அந்த கட்டம் வரும்போது நண்பருக்கு இதெல்லாம் வந்து தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் எதையும் ஸ்கிப் பண்ணுறதில்ல நண்பரே. அடுத்தது, இந்த மகாபாரதம் கும்பகோணம் பதிப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நண்பர் வந்து தகவல் சொல்லியிருந்தார். ஒரு மொபைல் நம்பர் ஒன்று இருக்குது, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுபவர்கள் நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 7000 ரூபா சம்திங் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த புத்தகத்தினுடைய விலை. நான் இது வரைக்கும் அவங்களோட பேசினது இல்லைங்க. நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட நேராக பேசிட்டு அந்த புத்தகம் என்ன எப்படி அனுப்புறது அப்படின்றத நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினவங்க யாராவது இருந்தால் அது பற்றின விஷயங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். முதல்ல இந்த மக்கள் பாரதமாகட்டும் இல்லை கேள்வி நேரமாகட்டும், இது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் ஸ்டடி, கம்பைன் ஸ்டடி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்களா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்றைக்குமே நான் அப்படி சொல்லினது கிடையாது. நாம் ஒன்றா உட்காந்து படிக்கும்போது பசங்க வந்து இவனுக்கு தெரியாது அவன் சொல்லுவான், அவனுக்கு தெரியாது இவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லை, நாம் படிக்கிற விஷயத்தை இன்னொருத்தருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது மனதில் சுலபமாக படியும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த கம்பைன் ஸ்டடியோடைய மகிமை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இது வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும்னோ இல்லை வந்து நண்பர்கள் தமாஷா நிறைய கமெண்ட்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, பேக்ரவுண்டில் இதெல்லாம் வச்சா நிறைய வியூஸ் வரும் அப்படின்னு. அது நமது நோக்கம் கிடையாது. அந்த ஒத்த கருத்துடையவர்கள், நோக்கமுடையவர்கள் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்றது தான். இது நண்பர்கள், இது இந்த மாதிரி அந்த குரூப் ஸ்டடியாக இந்த கன்சல்டன்சி இதுக்கு வந்து ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய யூபிஐ ஐடி கொடுத்துருக்கோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். இது வந்து யாரையும் வந்து வற்புறுத்தவில்லை. அண்டு சில பேர் வந்து சார் எனக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீ என்ன பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. இதை வந்து 4 பேர்கிட்ட அதை எடுத்து சொல்லுங்கள். அதுக்காக டெய்லி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க, கடுப்பாயிருவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கன்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுவே போதும். அந்த கமெண்ட் போடுறது, ரெகுலராக பார்க்கறது, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு பெரிய உதவி வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூபிஐ ஐடி, இது வந்து அந்த எடிட்டர் செலவு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை நம்ம கட் பண்ணிடுவோம். சப்போஸ் ஒரு வாரம் கழிச்சு பார்க்குற யாராவது சார் டிஸ்கிரிப்ஷனில் நான் தேடினேன் காணோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போனா அந்த மாதத்துக்கானது தேவையானது வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் எப்போ வேணுமோ அப்போ பார்த்துக்கலாம். ரைட். இப்போ டைட்டில் மேட்டருக்கு போகலாம் நண்பர்களே. நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் அவர்களுடைய கேள்வி, இந்த ஓப்பன் ஹேமர் கண்டுபிடிச்சதை பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருட காலம் இங்கே இருந்த இந்த உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய ஐக்கியூ குறைஞ்சிருக்கு, வயலண்ட் பிஹேவியர் அதிகமாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றது, லட்சக்கணக்கான ஈவன் கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம் மரணங்கள் நடைபெற்று இருக்கின்றன. இதெல்லாமே ஒரே ஒரு மனிதன் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படி என்ன சார் கண்டுபிடிச்சாருன்னு. அதுவும் ஓவர் அ பீரியட் ஆஃப் 50 to 60 இயர்ஸ் அப்படின் போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அப்படி என்ன பெருசாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு. ரைட். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போனீங்கன்னா அன்லேடட் பெட்ரோல்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ அது கிடையாது, இப்போ எல்லாமே அன்லேடட் தான். முன்னாடி வந்து அந்த லெட் ஆட் பண்ண பெட்ரோலும் இருக்கும், அந்த அன்லேடடும் இருக்கும். புதுசாக வர வண்டிகள் அதில் ஒரு இந்த கன்வெர்ட்டர்னு வச்சுருப்பாங்க. அது மட்டும்தான் அந்த அன்லேடட் பெட்ரோலை வந்து இது பண்ண முடியும். இப்போ அந்த எத்தனால் E20 மேலே போனான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 1908 இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அப்போல்லாம் கார் வந்து நீங்கள் பழைய சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வந்து இப்படி ஒரு இதை போட்டு சுற்றி கிராங்க் பண்ணணும், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மாதிரிலாம் சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அப்போது டெட்ராய்ட் நகரத்தில் அதுதான் வந்து அந்த ஆட்டோமொபைல் சிட்டி அப்படின்வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க, கார் நின்றுருச்சுங்க. இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களால முடியல, அந்த இதை போட்டு திருப்பறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு, ஆஹா பாவம் ஒரு பெண் கஷ்டப்பட்டுருக்காங்களே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கிராங்கை போட்டு கட்ட கட்ட கட்டன்னு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஆனால் அந்த வேகத்தில் அந்த தடியர்களை டமால்னு அவர் தாடையில் வந்து அடிச்சிருதுங்க. செத்தே போயிட்டார் மனுஷன். அவர் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த காரை தயாரிக்கிற கம்பெனியோடைய முதலாளியா. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க இந்த மாதிரி கிராங்க் பண்ணிட்டு இருக்குது சரி வராது, செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்று கீ போட்டாலோ இல்லை ஏதாவது அமுக்கினாலோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கார் வேணும் அப்படின்னும் போது கஷ்டப்பட்டு ஒரு காரையும் ஒரு ப்ரோட்டோடைப்பையும் டெவலப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கார் அந்த மாதிரி கிராங்க் பண்ணாமல் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிலாக் மாடல் 30 அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனை என்னன்னா பயங்கரமாக சவுண்டு போட்டு தான். அந்த சவுண்டுனால காது மட்டும் கிழியல, அந்த இன்ஜின் பிஸ்டன் போரு அதெல்லாமும் சீக்கிரமே வந்து கெட்டு போயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அந்த பெட்ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெறும் பெட்ரோல்ன்றது ஒரு சிங்கிள் காம்பனன்ட் கிடையாது. ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைய இருக்குங்க. ஹெப்டேன்னு ஒன்று இருக்குது, அது ஆக்டேன்னு ஒன்று இருக்குது. இந்த கார் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் பிஸ்டன் இதுதான் வந்து இப்படி சிலிண்டர்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிஸ்டன் இப்படி மேலே கீழையும் போயிட்டு வருங்க. அப்போது கீழே போகும்போது ஏர் அண்ட் ஃபியூயல் உள்ளே வரும் அந்த மிக்சர். அதுக்கப்புறம் அந்த ஷாஃப்ட் மூவ் ஆகி இந்த பிஸ்டன் மேலே வரும்போது அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணும். அதுதான் கம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் பிளக்லேருந்து டபக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஏர் ஃபியூயல் இருக்கு இல்லையா, அது அப்படியே பற்றிக்கும். அப்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிஸ்டனை ஃபோர்ஸாக கீழே தள்ளும். இது அந்த ஷாஃப்டை சுத்த வைக்கும். இப்படி தான் வந்து அந்த கார் இன்ஜின் ஆர் பைக் இன்ஜின் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. சிக்கல் எங்கன்னா கம்ப்ரெஷன் ரேஷியோ அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் எஃபிஷியன்சி அதிகமாகும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சரை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்னிங் இருக்கு இல்லையா, அது வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அண்டு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த காலத்தில் பிரச்சனை எங்கே வந்ததுன்னா, அந்த கம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்லேருந்து ஸ்பார்க் வரத்துக்கு முன்னாடியே, ஏன்னா கம்ப்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாயுக்கள் அழுத்தப்படுகின்றன, ஹீட் அதிகமாகும், அந்த ஹீட்லேயே பற்றிக்குமா. அப்போது டபக்குன்னு அது கீழே வந்துடும் பிஸ்டன், ஸ்பார்க்கு அப்புறம் தான் வரும். இதைத்தான் நாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னும் போது தாமஸ் மிட்ஜ்லி ஜூனியர் அப்படின்றவர்கிட்ட இந்த டாஸ்கை கொடுக்குறாங்க. அப்பா இந்த மாதிரி நாக்கிங் வருது, சவுண்டு வருது, பார்ட்ஸ் எல்லாம் வேற மோசமாக போகுது, நீ ஏதாவது செஞ்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அவரும் வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. கடைசியாக ஒரு காம்பவுண்டு யூஸ் பண்ணுறாரு, டெலூரியம் ப்ளஸ் சம்திங். எஃபெக்டிவாக இருக்குது, நல்ல காலம். அதை அதோட விட்டுட்டாங்க. ஏன்னா அதை மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஊரில் உலகமே நாரி இருக்கும். அந்த எக்ஸாஸ்ட் வெளில வருது இல்லை, அவ்வளோ நாத்தமா, குடிச்சா கூட போவாதான், ஊரே நாரிந்து தான். அதனால் அதை விட்டுட்டு கடைசியாக இந்த லெட்டு ஆட் பண்ணால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கே எத்தனால் மிக்ஸ் பண்ணால் இந்த நாக்கிங் வருதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பட் 10% எத்தனால் சேர்க்கணும், அது காஸ்ட்லி, கட்டுப்படி ஆகுதுன்னு அதை விட்டுட்டு லெட்டு, அது வந்து 1000ல் ஒரு பகுதி லெட்டு சேர்த்தா போதும், அது எந்த விதமான வாசனையும் கிடையாது, அந்த நாக்கிங் எஃபெக்டும் கிடையாது, எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக நியூ ஜெர்சின்னு நினைக்கிறேன், இங்கே வந்து ஒரு தனியாக ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஏராளமான ஒர்க்கர்ஸ் உடம்பு சரியில்லாமல் போகுது, 2-3 பேர் செத்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கின்றார்கள். பல யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் அது பாருங்கள், லெட்டு வந்து பாய்சனஸ், நீங்கள் இது மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்னா இந்த தாமஸ் மிட்ஜ்லி ஜூனியர் என்ன பண்ணுறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அதில் கலந்துக்கின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதை அப்படியே கையில் ஊற்றின்னு அப்படியே இருக்காரு. பாருங்கள், எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, இது வந்து லெட்டுன்றது அப்படியே நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயந்தான், எல்லா இடங்களையும் இந்த லெட்டு இருக்குது, அதனால் இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க, தவறான பிரச்சாரம் செய்கின்றீர்கள் அப்படின்னாரு. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் பல வருடங்கள் அவர் ஃப்ளோரிடா பக்கம் ஒதுங்கிட்டார். என்னன்னு கேட்டால், ஹி வாஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் லெட் பாய்சனிங். அது விஷம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அவரை ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனிகள் அவங்க கொடுக்குற காசு அதுக்கு ஆசைப்பட்டு அந்த விஷத்தை அவர் மேலேயே ஊற்றிக்கின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நடிச்சிருக்கார் தாமஸ் மிட்லி ஜூனியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ், டூபாண்ட், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆயில், இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து இந்த லெட்டட் பெட்ரோல் அடிட்டிவ் அதை தயாரிக்கிறாங்க. அதுக்கு எத்தில்னு வேற அந்த அடிட்டிவ், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. பல வருடங்கள் இப்படியே போயிட்டுருக்கு. சரி, எப்போ இதனுடைய அந்த மோசமான விளைவுகளை பற்றி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியும் வித்தியாசமான இன்னொரு ஆராய்ச்சி.
கிளார் பேட்டர்சன் அப்படின்றவர் வந்து மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், இந்த ஓப்பன் ஹீமர் இருந்தார் இல்லையா, ஆமாம் அதே ப்ராஜெக்ட். அது முடிஞ்ச பிறகு அவர் பிஹெச்டிக்காக மறுபடியும் காலேஜ் வந்துடுறாருங்க. அவர் எதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாருன்னா, இந்த உலகத்தோடைய வயசு என்ன, இந்த பூமியோடைய வயசு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்காக அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ஜிர்கான் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள வந்து அந்த யுரேனியம் 238 இருக்கும், அந்த DKI 235 ஆகும். அது வந்து லெட்டா மாறணும்னு சொன்னா இத்தனை வருடங்கள், இத்தனை பில்லியன் வருடங்கள் ஆகும். ஸோ அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல போயிட்டு இருக்கும்போது லெட்டுடைய அந்த கண்டென்ட் அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா இடத்துலையும்ன்றதை பார்க்குறாரு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஜிர்கான் கிறிஸ்டலை வச்சு அவரால் சரியா கணிக்க முடியல எத்தனை வருஷம் அப்படின்னு. ஏன்னா லெட்டுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரு டவுட் வந்து கடல்ல போய் பார்க்குறாரு. மேல் மட்டத்திலையும் அடிமட்டத்திலையும் என்ன அளவுக்கு இருக்கு அப்படின்னு. கடலுடைய அடிமட்டத்தில் எந்த அளவுக்கு லெட் இருக்குதோ அதை விட 10 மடங்கு அதிகமாக கடலுடைய மேல் மட்டத்தில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறார். தட் மீன்ஸ் இந்த லெட் அப்படின்றது ரீசன்ட் ஆரிஜின்ல வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு புரியுது. அதுக்கப்புறமா அண்டார்டிக் அண்டு கிரீன்லேண்ட் போறாரு. அங்கே வந்து அந்த பனி அதெல்லாம் லேயர் லேயராக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த லெட் எந்தெந்த வருஷங்களில் ஏறி இறங்கி இருக்கின்றது. அதுக்கப்புறம் மம்மிகள், அவங்க உடம்புல அந்த பல்லு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன அளவுக்கு லெட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கு அமெரிக்கர்கள் அவர்களுடைய உடம்புல எந்த அளவுக்கு லெட்டு கலந்துருக்கின்றது அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரியுது. அன்றைக்கு இருந்த மம்மிகள் அதுங்க உடம்புல இருந்த லெட் அளவை விட அமெரிக்கர்கள், அன்று வாழ்ந்து கொண்டிருந்த அமெரிக்கர்கள் உடம்புல 1000 மடங்கு அதிகமாக லெட் இருந்திருக்கின்றது. அதுக்கப்புறமா தான் பல விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த லெட் கண்டென்ட் உடம்புல அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் ஐக்கியூ குறையுது, வயலண்ட் பிஹேவியர் அதிகமாகுது, இந்த சட்ட விரோத நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் லெட் பொல்யூஷன். அண்டு காலேஜில் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இந்த லெட் கண்டென்ட்டு பொல்யூட் ஆகியிருக்கவங்க தான் இருக்காங்க. இப்படின்றதெல்லாம் பார்த்து கடைசியாக அமெரிக்காவில் 1960 60 மைக்ரோகிராம் இது வந்து பர்மிட்டட் லிமிட்னு சொல்லியிருந்தவங்க அதை வந்து 3.5 மைக்ரோகிராமாக மாற்றிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 60 எங்க, 3.5 எங்க. காரணம் இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட காசை வாங்கிக்கின்னு பார்த்தீங்களா இதில் ஒன்றுமே இல்லை, நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஊரை ஏமாத்தினது தான். சரி, இப்படி வந்து லெட்டு சேர்த்தா இதில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் காசு வாங்கிக்கின்னு உலகத்தையே நாசப்படுத்தினார் தாமஸ் மெட்லி ஜூனியர். இத்தோட இவருடைய கண்டுபிடிப்புகள் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த 1920s தான் இந்த லெட்டை கலக்கலாம் அப்படின்னு ஒரு கலகத்தை பண்ணுறாரு. அதே 1920s இதே ஜென்ரல் மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, அவங்க கார் மட்டும் தயாரிக்கல, அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் எல்லாமும் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதில் அந்த ரெஃப்ரிஜரண்ட் அந்த கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த மெத்தில் ஃபார்மேட் அப்படின்றது வந்து விஷத்தன்மையுடையது. ஸோ இதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னோடனே இவரும் ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருங்க. அதுதான் வந்து டைக்ளோரோ டைஃப்ளோரோ மீத்தேன் அப்படின்றது. இதை வந்து ஃப்ரேயான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கும்போது நோ ஹார்ம்ஃபுல் ஃப்ரேயான் அப்படின்னு அந்த ஃபேம்ப்ளெட்டில் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, இந்த கேஸில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, இது வந்து டாக்ஸிக்கும் கிடையாது, விஷத்தன்மையும் கிடையாது, எளிதில் தீப்பற்றவும் பற்றாது. அதனால் இதை வந்து ஏராளமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லை, நம்ம அந்த பெர்ஃப்யூம்லாம் புசுக்கு நடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் கூட ஏராளமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த ஃப்ரேயான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கேஸ் இது வந்து ரொம்ப லைட்டு, ஸ்டேபிள். அதனால் என்ன ஆகுமோ, அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆன உடனே மேலே போயிருமா, எங்கே ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போயிருமா, அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். சரி, இருந்துட்டு போது என்ன இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சூரிய ஒளியிலிருந்து அந்த அல்ட்ரா வயலட் அது வந்து இந்த டைக்ளோரோ டைஃப்ளோரோ மீத்தேன் அது மேலே படும் பொழுது அதிலிருந்து குளோரின் பிரிந்து வருகின்றது. குளோரின் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஃப்ரிட்ஸ் ஹேபர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் குளோரின் கேஸை யூஸ் பண்ணித்தான் அலைடு சோல்ஜர்ஸை கொன்று குவித்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி சார், அது மேலே தானே இருக்குது, அங்கே யார் ஜனங்க இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கேட்குறீங்களா? குளோரின் கேஸு அது இல்லைங்க, அங்கே கூடவே இன்னொன்று இருக்குது. ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு கவசமாக இருக்கின்ற ஓசோன். ஓசோன் வந்து O3, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து O2. இந்த குளோரின் என்ன பண்ணும், அந்த ஓசோனோட
ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் தனியாக, அது ஓட்டுவா தனியாக வந்துடும், ஒன்று மட்டும் இங்கே குளோரினோட சேர்ந்து போயிடும். அந்த ஓசோன் லேயரில் பெரிய ஓட்டை. கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் அந்த கேஸு அந்த லேயர்லேயே இருந்துக்கின்னு இஷ்டத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கும். இதையும் பல வருடங்கள் கழித்து தான் நம்ம கண்டுபிடிச்சி தடை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஓசோனில் போட்ட ஓட்டை தான் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஒரு தனி மனிதனா இங்கே பூமியில் இருக்கவங்களையும் நாசப்படுத்தினார், அங்கே மேலே ஓட்டையை போட்டு ஓசோன் லேயரையும் நாசப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு வந்தார். அதாவது நம்மளாம் அந்த போலியோ இருக்கு இல்லையா, அந்த தமிழில் என்ன சொல்லுவோம், இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவோம். அது சின்ன குழந்தைங்களுக்கு தான் வரும் இல்லையா, அதனால தான் இளம்பிள்ளை வாதம்னு சொல்கிறோம். இந்த மனுஷனுக்கு கடவுளுக்கே பொறுக்கலை போல இருக்கு, நீ இனிமேல் இதுக்கு மேலாம் கண்டுபிடிச்சுன்னு இருக்காதரா அப்படின்னு அவரே நினச்சிட்டார் போல இருக்கு. 51 வயசுல போலியோ வந்துக்குது இந்த ஆளுக்கு. அவரால் நடக்க முடியல. அதனால என்ன பண்ணியிருக்காரு, அந்த கட்டில் வந்து ஏதோ கண்ட்ரோல்லாம் வச்சு, அது ரோப்பு புள்ளி அது இதெல்லாம் வச்சு அது செல்ஃபாக எல்லாம் கிட்டத்தட்ட அது மூவ் பண்ணுற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பார் போல. இது என்ன ஆகிப்போச்சு, அதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கயிறு அவர் கழுத்தை இறுக்கி கட்டிலே சேர்த்து விட்டார். இன்னி வரைக்கும் அவருடைய கண்டுபிடிப்பு, அதனுடைய விபரீதங்கள், இதனுடைய பலன்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ரைட். இப்போ இந்த ஓப்பன் ஹீமரோட இது எப்படி நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நல்ல விஷயங்களும் வரலாம், கெட்ட விஷயங்களும் வரலாம். பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து அமிர்தமும் வந்தது, விஷமும் வந்தது. அப்போது கெட்டது வருது அப்படின்னு சொன்னால் அதை ஒதுக்கிட்டு இது தேவையில்லை அப்படின்னு முடிவு செய்கின்ற பக்குவம் வேண்டும். அதாவது ஒரு சில இந்த இராணுவ ஆராய்ச்சிகள் தவிர யாருமே வந்து அழிவுக்காகன்னு எதையுமே ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது, சரியா? அப்போது நல்ல விஷயம் கிடைக்குதா, ரைட்டு, இதை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் காசுக்கு விலை போய்விட்டு இந்த தாமஸ் மிட்லி ஜூனியர் பண்ணார் பார்த்தீங்களா, அவரே வந்து அதை ஊற்றிக்கின்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து லெட் பாய்சனிங்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தார். வெளில சொல்லவே இல்லை. ஏன்? காசு. அவர் மட்டுமா, எத்தனையோ அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் கார்பரேட் கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டீங்க, ஐயோ அது ரொம்ப நல்லது இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் தவறு. மற்றபடி கண்டுபிடிச்சது தப்பு கிடையாது. அவரே வந்து அந்த லெட்டு கலந்தா அந்த நாக்கிங் வராது, எஃபிஷியண்டாக இருக்கும்னு கண்டுபிடிச்ச வரைக்கும் ஓகே. ஆனால் கண்டுபிடிச்சிட்டு ஐயையோ இதில் இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கின உடனே அதை அப்படியே நிறுத்தியிருக்கணும், வெளில உண்மையை சொல்லியிருக்கணும். அதுதான் அவர் செஞ்ச தப்பு. அதே மாதிரி டைஃப்ளோரோ மீத்தேன் கண்டுபிடிக்கும் போது மேபி அவருக்கு வந்து இந்த ஓசோன் லேயர் வரைக்கும் போயிட்டு ஓட்ட போடும் அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சிருந்தால் இதுவும் வந்து அந்த 20s தான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அதை சொல்லியிருக்கணும். சொல்லாதது தப்பு. மற்றபடி கண்டுபிடிக்கிறது தப்பு இல்லை. கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரிசல்ட் எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ப நாம் எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் நண்பர்களே, உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாம் தொடர்ந்து கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா, ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமான்னு சில பேர் கேட்குறாங்க, அனுப்புங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கமெண்ட்டில் போடும் பொழுது அப்புறம் கேள்வி மாதிரி சில பேர் சொல்லக்கூடாது, இதெல்லாம் யாருமே கேட்கல, இவனா ஒரு கேள்வி அப்படின்னு எழுதி வச்சுன்னு பதில் சொல்லினாரான் பாருங்க அப்படின்னு குறை சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் கமெண்ட்டில் போட்டுட்டீங்கன்னா இது வந்து நண்பருடைய கேள்வின்றது எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.